ஜூயிஷ் பீப்புளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மனித கறியை சாப்பிடுவாங்க. மனிதர்களை வெட்டி அவங்கள தான் சாப்பிடுவாங்கன்ற சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு நிறைய பேருக்கு யூத இனம், அதாவது ஜூயிஷ் பீப்புளை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை, தெரியாதீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஜூயிஷ் பீப்புள், அதாவது யூத மக்கள் எங்கே வசிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனம் இஸ்ரேல் பகுதிகளில் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. ரோமானியம் பேரரசு பார்த்தீங்கன்னா, ரோமன் எம்பரர் அவங்க வந்து போர் தொடுத்திருக்காங்க. யாரு மேலேன்னு பார்த்தீங்கன்னா, ஜூயிஷ் பீப்புள் மேலே போர் தொடுத்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல போர் தொடுக்கும் போது அவங்க வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க. அந்த உரோமியம் பேரரசுகிட்ட இருந்து தப்பிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய யூதர்கள் பல்வேறு இடங்களுக்கு போறாங்க. அப்படி போன ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா. யூதர்கள் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ஐரோப்பிய மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த இயேசுவை பார்த்தீங்கன்னா அவங்க தான் சாகடிச்சிருக்காங்க. யூத இனத்தை சேர்ந்தவர் இயேசுவை வந்து சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு யூதர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஐரோப்பியாவில் ஒரு தனியாக ஒரு பெரிய பில்லர் அமைச்சு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜூயிஷ் பீப்புளை வந்து விட்டு ரொம்ப வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இந்தந்த தொழிலாம் செய்யணும், இந்தந்த தொழிலாம் செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஐரோப்பிய மக்கள் வந்து ஜூயிஷ் பீப்புளுக்கு போட்டிருக்காங்க. கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹிட்லர் நாசி படை பார்த்தீங்கன்னா ஜூயிஷ் பீப்புளை ரொம்ப சித்திரவதை பண்ணி சாகடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மில்லியன் பேர்த்த பார்த்தீங்கன்னா சித்திரவதை பண்ணி சாகடிச்சிருக்காங்க. அதாவது எப்படி அந்த 6 மில்லியன் பேர் செத்துருப்பாங்க, எந்த மாதிரியான கொடுமைகளை செத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லரோட நாசி படை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜூயிஷ் பீப்புள் வீட்டில் போயிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணி அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ட்ரெயினில் ஏற்றிருக்காங்க. ட்ரெயினில் ஏற்றி ஜெர்மனி சைடு அந்த சைடில் கொண்டுட்டு போய் கிட்டத்தட்ட 6 மில்லியன் பேர்த்த அந்த ட்ரெயினில் கொண்டு போய் விஷவாயு, அதாவது அந்த புகை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷ புகை அதை வந்து போட்டு எல்லாத்தையும் சாகடிச்சு அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆழமான ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அந்த தொட்டியில போட்டு எரிச்சிருக்காங்க. அதாவது எந்தெந்த ஊர்களுக்கு போய் இந்த மாதிரி கொடூரமான விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்ஸ்விட்ஸ், ட்ரேப்லிங்கா, அதாவது போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான சித்திரவாதிகள் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து சித்திரவாதி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னாலும் சரி, கூகுள் சர்ச்சில் பார்த்தோம்னாலும் சரி, யூதர்கள் வந்து அந்த மாதிரியான சம்பவங்கள் பண்ணலை. இதில் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய சில பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதுக்கான போராட்டங்கள் ஏற்பட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, இவங்களால தப்பு கிடையாதுன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜூயிஷோட ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு வரலாறு. ஜூயிஷ் பீப்புளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மனித கறியை சாப்பிடுவாங்க, மனிதர்களை வெட்டி அவங்கள தான் சாப்பிடுவாங்கன்ற சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையானன்றது கிடையாது. ஸோ கூகுள் சர்ச் வரலாறுலாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்ணல, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.